அடுத்தது குட் மார்னிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ சார். அடுத்த நேற்று இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம். அதாவது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. தி ஓல்டு பார்ட்னர் sacrificing certain percentage of profit given to the new partners. What are the types of profit sharing ratio? அப்ப ஆக்சுவலா நேற்று பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைப் இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று பார்த்தோம். அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸ் when the sacrificing ratio கொடுத்துட்டு அதற்கு பிறகு நியூ ரேஷியோவை கொடுத்து அதற்கு பிறகு எப்படி சாக்ரிஃபைஸை கண்டுபிடிக்கிறது ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப்ல என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு பார்ட்னர்ஸ் மட்டும் நியூ பார்ட்னருக்கு ஷேரை சாக்ரிஃபைஸ் பண்றது. அடுத்தது மூணாவது இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா சார், அதாவது ரெண்டு பேரும் நியூ பார்ட்னருக்கு ஷேரை எப்படி சாக்ரிஃபைஸ் பண்றாங்கன்னு பார்த்தோம். அதே மாதிரி பாருங்க இல்லஸ்ட்ரேஷன் 11 பாருங்க ஹமீத் அண்ட் கோவிந்த் ஆர் பார்ட்னர்ஸ் அண்ட் ஷேரிங் ப்ராஃபிட் அண்ட் லாசஸ் இன் த ரேஷியோ 5:3. They admit John as partner. John acquires his share 5 out of 1 from Hamid and 5 out of 1 from Govind. Find out the profit sharing ratio, sacrificing ratio ன்னு பார்க்கணும் சார். ஆக்சுவலா என்ன பண்றாங்க இந்த டைப்ல எப்படின்னா சார், அதாவது ரெண்டு பேரும் பார்ட்னரும் நியூ பார்ட்னருக்கு அதே டைப் போன டைப்பே சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. பாருங்க சாக்ரிஃபைசிங் ரேஷியோ ஷேர் சாக்ரிஃபைஸ் பாருங்க. அதாவது ஹமீது அதே மாதிரி கோவிந்த் இவங்க ரெண்டு பேரும் ஓல்டு பார்ட்னர். அப்ப நியூ பார்ட்னர்ஸ் இஸ் ஜான் இஸ் a நியூ பார்ட்னர். He acquires a share profit. That's called a competition of profit 5 out of 1 from Hamid and 5 out of 1 from Govind. புரியுதுங்களா? அப்ப ஷேர் சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஷேர் சாக்ரிஃபைஸ் அதாவது 5 out of 1 and 5 out of 1. யாரு ஹமீதுக்கு வந்து அதாவது டோட்டல் ப்ராஃபிட் 5 பங்கு ஒரு பங்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி நீங்க 5 out of 1 அதாவது ஈக்குவல். அப்ப ஆக்சுவலா சாக்ரிஃபைசிங் ஹமீத் அண்ட் கோவிந்த். அப்ப ஹமீது கோவிந்தும் அப்ப சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அதாவது sacrificing ratio of Hamid and Govind is equal to ஒன்றும் சார், அதாவது 5 out of 1 அப்ப 5 is equal to 1:1. புரியுதுங்களா? that's called a equally sacrificing ratio. அதே மாதிரி பாருங்க நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைஸ். நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் பாருங்க நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர் new share of old partner is equal to பாருங்க old share minus share sacrifice. old share minus sacrifice ratio. புரியுதுங்களா? அதுக்கு அடுத்து பாருங்க ஹமீத். அப்ப ஹமீத் is equal to அதாவது பாருங்க ஓல்டு ரேஷியோ எவ்வளவு சார்? 5:3. அப்ப ஹமீதுக்கு எவ்வளவு சார்? ஹமீதுக்கு 8 out of 5. அதே கோவிந்துக்கு 8 out of 3. இல்லைங்களா? அப்ப ஓல்டு ரேஷியோ நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு ரேஷியோ ஓல்டு ஷேர் மைனஸ் சாக்ரிஃபைஸ். அப்போ ஓல்டு ஷேர் எவ்வளவு சார்?
ஓல்டு ஷேர் 8 out of 5 மைனஸ் அதாவது 5 out of 1 sacrifice the ratio 5 out of 1 அப்ப is equal to அப்ப இதுதான் நாம வேற ஒண்ணுமே கிடையாது சார் இதுல வந்து fraction இருக்கக்கூடாது இந்த 8 out of 5 out of 1 அப்ப 8 5 இது ரெண்டுக்கும் fraction இல்லாத ஒரு நம்பர் எடுத்துக்கோ எந்த நம்பர் வேணாலும் இருக்கலாம் அதாவது எப்படி வேணாலும் எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம் பட் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 30 வைக்கணும்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் அப்ப 30 போது 5 வந்து fraction இல்லாம இதனுடைய இதுல நம்ம என்ன பண்ணலாம் அதாவது டிவைட் பண்ண முடியும் இல்லைங்களா டேக் ஃபார் எக்ஸாம்பிள் 6 அப்ப 30 ல எத்தனை 5 இருக்கு சார் 6 அப்ப 6 into 5 is equal to 30 இந்த 8 எடுத்துக்க 8 ல 30 fraction வரும் இல்லையா அப்ப 3 into 3 8 is equal to 24 அப்ப fraction 6 இருக்கு அதே மாதிரி 4 எடுத்துட்டாலும் நாம என்ன பண்ணிருக்கோம் fraction வரும் அதனால இந்த ரெண்டு எண்ணுக்கு பொதுவான ரெண்டு எண்ணிலையும் அந்த எண் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் பட் ஆக்சுவலா அதனால என்ன பண்ணக்கூடாது ரெண்டுக்கும் பொதுவான ஒரு எண் ரெண்டு தான் வரக்கூடிய எண் டேக் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணலாம் 40 வைக்கலாம் புரியுதுங்களா 80 வைக்கலாம் 120 வைக்கலாம் புரியுதுங்களா அப்ப ஆக்சுவலா நாம என்ன பண்ணலாம் 40 அப்ப சின்ன நம்பர் வச்சு நமக்கு ஈஸியா அதனால இந்த 40 தான் வைக்கணுமா சார் அப்படிங்கிற நெசசிட்டி கிடையாது அப்ப என்ன பண்ணலாம் இந்த fraction நாம எந்த நம்பர் வேணாலும் வைக்கலாம் புரியுதுங்களா அப்ப ஆக்சுவலா 8 அப்ப 8 40 ல எத்தனை 8 இருக்கு புரியுதுங்களா அப்ப 40 ல எத்தனை 8 இருக்கு 5 இல்லைங்களா 5 into 8 is equal to எவ்வளவு சார் 40 அப்ப 5 into 8 ல 40 அப்ப 5 இருக்கு இதுல இருந்து 5 into 5 into 8 is equal to 40 அப்ப 5 into 5 is equal to எவ்வளவு சார் 25 minus புரியுதுங்களா அப்ப 40 ல எத்தனை 5 இருக்கு பாருங்க 8 புரியுதுங்களா 8 into 5 is equal to 40 அப்ப 8 into 1 is equal to 8 அப்ப எவ்வளவு சார் 70 அதாவது 40 out of 70 புரியுதுங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க கோவிந்த் சார் கோவிந்த் is equal to old ratio old share is 8 out of 3 minus அவன் 5 out of 1 sacrifice பண்றாங்க அதே 40 அப்ப 5 into 8 அப்ப 5 into 3 is equal to 50 minus அப்ப 8 அப்ப 4 அப்ப எவ்வளவு is equal to அப்ப 40 out of 7 இல்லைங்களா அதுக்கு அடுத்தது பாருங்க John is equal to அதாவது sum of shares sacrificed by old shares அப்ப நம்ம என்ன பண்றோம் சார் John shares எவ்வளவு சார் அதாவது 5 out of 1 5 out of 1 இல்லைங்களா John அப்ப John 5 out of 1 போடுறோம் இல்லைங்களா அப்ப 5 out of 1 அப்படின்னு சொல்லும்போது 5 out of 1 5 out of 1 அப்ப இந்த 5 out of 1 ல நாம என்ன பண்ணிக்கலாம் அதாவது இது கம்மிங் சாக்ரிஃபைஸ் பண்றான் கோவிந்த் சாக்ரிஃபைஸ் பண்றது நாம என்ன பண்ணிக்கலாம் 5 out of 1 அப்ப is equal to 5 out of 1 plus 5 out of 1 is equal to அதாவது 5 plus 2 5 out of 2 இல்லைங்களா அப்ப அந்த ஷேர்ஸ் பார்க்கலாம் இல்லைங்களா அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம் சார் 5 out of 2 அப்ப ஜான் ஷேர் நம்ம என்ன பண்ணலாம் சார் ஜான் ஷேர்ஸ் அதாவது 5 out of 1 5 out of 2 அதே 40 அப்ப 8 அப்ப 8 அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் சார்
8. அப்ப 8ல புக்ல கொஞ்சம் டிஃபரெண்டா கொடுத்துருக்கோம், பட் நீங்க அந்த மாதிரி போட வேண்டாம். ஷேர்ஸ் என்னுடைய ஷேர்ஸ் எவ்வளவு பார்த்துக்காரு அப்படியே போட்டுருங்க. அப்ப என்னோட ஷேர்ஸ் 5 out of 2. அப்ப 48ல இருக்கு 8. அப்ப 8 இல்லைங்களா? அப்ப 8 into 2 is equal to 16. அப்ப 40 out of 16. ஓகேவா? அப்ப எவ்வளவு சார்? 17:7:16. அப்ப சார் 17:7:16. That's over, sir. அப்ப ஆக்சுவலா சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பார்க்கும்போது நீங்க புக்ல கொஞ்சம் டிஃபரெண்டா பாருங்க. பேஜ் நம்பர் 151ல பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் 11 பாரு. அப்ப கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்ப ஜான் ஷேர்ஸ் பாருங்க 5 out of 2 into 8 out of 8 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போ 8 divided by 8 அது நீங்க போட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப ஜான் ஷேர்ஸ் எவ்வளவு சார்? இவன்ட்டு இருந்து பாருங்க 1 plus 1, இவன் ஒரு பங்கு கொடுக்குறான், இவன் ஒரு பங்கு கொடுக்குறான். அப்ப 1 plus 1 is equal to 2. அப்ப 5 out of 2. அப்ப இந்த 5 out of 2 அப்படியே எடுத்துக்கிறீங்க. அப்ப அதே மாதிரி எப்படி இருக்கணும், ஒரு பொதுவான எண் வச்சு நம்ம வந்து ஷேர்ஸ் கால்குலேட் பண்ணுவோம். அதே மாதிரி 5 out of 2. அப்ப 40ல எத்தனை? 5 into 8. அப்ப 8 into 2 is equal to 16. அப்ப 40 out of 16. That's what was that. ஓகேவா? அப்ப ஆக்சுவலா இந்த மாடலை கண்டுபிடிச்சு நீ கணக்கு போடுறது தான் கொஞ்சம் சிரமம். அதனால இந்த மாடல் நல்லா ரிமெம்பர் பண்ணிங்க சார். ஃபர்ஸ்ட் டைப் ஓல்டு ரேஷியோ கொடுத்துட்டு எப்படி ஷேர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. ரெண்டாவது டைப் ஒரு பார்ட்னர் மட்டும், ஓல்டு பார்ட்னர்ல ஒரு பார்ட்னர் மட்டும் ஷேர் சாக்ரிஃபைஸ் டு த நியூ பார்ட்னர். How is calculate the new profit sharing ratio? And second one is the old two partners are given share given to the new partner. How to calculate the new profit sharing ratio? And in the type எப்படி அப்படின்னா சார், அதாவது ஷேர் சாக்ரிஃபைஸ் ஈக்குவலா சாக்ரிஃபைஸ் பண்றது. அதாவது ஓல்டு பார்ட்னர்ஸ் யாருக்கு? நியூ பார்ட்னர்ஸ்க்கு ஈக்குவலா ஷேர் பண்றது. இப்போ இந்த கணக்குல நம்ம என்ன பண்றோம்? 5 out of 1, 5 out of 1. அப்ப 1 plus 1 is equal to 2. அப்ப 5 out of 2. That's over, sir. அதுக்கு அடுத்து பாருங்க, when proportion of the sacrificing ratio. அடுத்து illustration 12 பாருங்க. illustration 12 பாருங்க. சுரேஷ் and தினேஷ் are partners sharing profits in the ratio of 3:2. They admit Ramesh as a new partner. Suresh surrenders 5 out of 1 of his shares favor of Ramesh. Dinesh 5 out of 2 of share in favor of Ramesh. Calculate the new profit sharing ratio. இதுவும் அதே டைப் தான் சார். புரியுதுங்களா? அடுத்து illustration 13 பாருங்க. Prasant and Nisha are partners sharing profit and losses in the ratio 3:2. They admit Ramya as a new partner. அதாவது Prasant surrender 5 out of 2 of his shares and Nisha surrender 5 out of 2 of their share in favor of Ramya. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. அப்ப இத பாருங்க, computation of sacrificing ratio. Computation of sacrificing ratio. பாருங்க ஓல்டு ஷேர் பாருங்க, அப்படியே ஒரு சொல்லிடுறேன், நீங்க அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதே சம்ஸ் மாதிரி தான். கம்ப்யூட்டேஷன் ஆஃப் சாக்ரிஃபைஸ் ரேஷியோ, நியூ ப்ராஃபிட் ரேஷியோ. பாருங்க ஓல்டு ஷேர் யாரு? ரம்யா, நிஷா. ஓல்டு ஷேர் அப்ப எவ்வளவு சார்? ஓல்டு ஷேர் எவ்வளவு சார்? Nisha sharing profits losses in the ratio 3:2.
The amount Ramya new partner Ramesh 5 out of 2 of his share, Nisha 5 out of 2 her share, Ramya. அப்போ old share எவ்வளோ சார் 3:2 மேலே கொடுத்துருக்காங்களா 3:2. அப்போ இவன் 3:2, that is Prasant 5 out of 3 and Nisha பாருங்க இதில் 5 out of 2 தான் சார், இந்த 5 out of 3 அதை ரெக்டிஃபை பண்ணி சார் பேஜ் நம்பர் 2 அதாவது 152ல இல்லஸ்ட்ரேஷன் 13 பாருங்க 5 out of 3 கொடுத்துருக்காங்கல்ல 5 out of 2 and 5 out of 2 பாருங்க. ஷேர் சாக்ரிஃபைஸ்டு ஓல்டு ஷேர் இன்ட்டு ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஷேர் சாக்ரிஃபைஸ்டு. பிரசாந்த் பாருங்க 5 out of 3 இன்ட்டு 5 out of 2 அப்போ 25 out of 6. நிஷா பாருங்க 5 out of 2 இன்ட்டு 5 out of 2 அப்போ 2 into 2 4, 5 into 5 25 அப்போ 25 out of 4. சாக்ரிஃபைஸ் ரேஷியோ பிரசாந்த் நிஷா. அப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணிடுறோம் சார், நம்ம ஓல்டு ஷேர். அப்போ பிரசாத் பாருங்க 5 out of 3 இன்ட்டு 25 out of 6 அதாவது 5 out of 3 இதை மட்டும் ஒர்க் பண்ணி காட்டுங்க. 5 out of 3 and minus 25 out of 6 minus 25 out of 6. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் சார் 20 வைக்கலாம். அப்போ 25 இல்லைங்களா, ரெண்டு ஃப்ராக்ஷன் இல்லாமல் வகுப்படக்கூடிய ஒரு எண் 25. அப்போ 5 25 5 இருக்கு சார், 5 into 5 25 is equal to 5. அப்போ is equal to அப்போ 5 into 3 எவ்வளோ சார் 50 மைனஸ் எவ்வளோ சார் 25ல ஒரு 25 அப்போ 1 into 6 is equal to 6 is equal to 25 out of 9. புரியுதுங்களா, 25 out of 9. அதே மாதிரி பாருங்க 5 out of 2 மைனஸ் யாரு, இது யாரு சார் பிரசாந்த், இது பிரசாந்த். அதுக்கு அடுத்தது பிரசாந்த், அடுத்து நிஷா 5 out of 2 மைனஸ் அதாவது 5 out of 2 and 25 out of 4. 25 out of 4 is equal to 25. அப்போ 5ல 5 into 5 25 is equal to 5 into 10 minus 4 அப்போ எவ்வளோ சார் 25 out of 6. புரியுதுங்களா, 25 out of 6. அதே மாதிரி பாருங்க ரம்யா 25 out of 6 plus 25 out of 4. புரியுதுங்களா, அப்போ ஆக்சுவலாக ரம்யாவுக்கு எவ்வளோ சார், ரம்யா அதாவது 5 out of 2 5 out of 2 அப்போ 4 அப்போ 25 out of 4 இல்லைங்களா. அப்போ 25 out of அப்போ 5 out of 4 5 out of 4 is equal to 25 is equal to 5 out of 4 then 2 plus 2 plus 2 but 10 6 5 அப்போ ரம்யா பாருங்க 25 out of 6 அதே மாதிரி 25 out of 4 அப்போ 25 அப்போ 25 6 plus 6 25 out of 4 6 அப்போ 5 out of 4 is equal to 10. அப்போ 10 அதாவது ரெண்டு ப்ளஸ் பண்ணிக்கணும், ஏன்னா ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுறாங்க இல்லையா சார். அப்போ என்ன 6 இவன் 4 அப்போ 6 plus 4 is equal to 10. அப்போ எவ்வளோ சார், அப்போ 25 out of 10 அப்போ 9
is to 6 is to 10. 9 is to 6 is to 10 sir. அதே மாதிரி illustration 14 பாருங்க. Ramesh and Raju are partners of sharing profits ratio 2:1. They admit பாருங்க ராஜன் into partnership with 4/1 of share profit, 4 out of 1 share of profit. இதுவும் அதே ப்ராப்ளம் தான் சார். இல்லஸ்ட்ரேஷன் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா இல்லஸ்ட்ரேஷன் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருந்தா நம்ம சிலபஸ் கவர் பண்ண முடியாது சார். அதனால இந்த மீதி இல்லஸ்ட்ரேஷன் பூரா நீ ஒர்க் அவுட் பண்ணு. புரியுதுங்களா? இப்போ 17 இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் பாருங்க. அனில் அண்ட் சுனில் அண்ட் ஹரி are partners in a firm sharing profits in the ratio 4:3:3. They admit Raja of 20% of the profit, calculate the new profit sharing ratio. Computation of sharing profits and ratio. Old share of Anil, Sunil and Hari. அதாவது 10 சார். இதை ஆட் பண்ணுங்க பாருங்க. 4:3:3. அப்ப 7. அப்ப அதாவது 4:3:2. அப்ப 4 plus 3 plus 3. அப்ப எவ்வளவு? 10. 10 out of 4, 10 out of 3, 10 out of 3. பாரு ரம்யா ஷேர் ப்ராஃபிட் 20% ஆன், அதாவது 20%னா நம்ம என்ன பண்றோம் சார்? நம்ம 20% சொல்றோம். அப்ப 20%னா 100 நம்ம இல்லைங்களா? அப்ப 100 divided by 20. அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 5. அப்ப 5 out of 1 சார். புரியுதுங்களா? 20% அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடலாம் சார்? பர்சன்டேஜ் அப்படின்னாவே நமக்கு என்ன இருக்கும்? அதாவது 20 இந்த மாதிரி பர்சன்டேஜ் வந்தாவே நம்ம 100 ஆகும். அப்ப 100 சாரி அதாவது 20 divided by 100. அப்ப 0 ஒரு 2 5 10 அப்படி சீக்கிரம் 5 out of 1. 5 out of 1. புரியுதுங்களா? 5 out of 1. அப்ப அவனது நியூ ஷேர் எவ்வளவு சார்? 5 out of 1. அப்ப நாம என்ன பண்ணிடுறோம் சார்? நம்ம அதே மாதிரி பாருங்க ரிமைனிங் ஷேர் பாருங்க 1, அதாவது 5 out of 1 is equal to 5 minus 1 is equal to 5 out of 4. புரியுதுங்களா? அப்ப ரிமைனிங் ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் சார்? கால்குலேட் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 20%. பாருங்க அப்ப லெட் த டோட்டல் ஷேர் என்ன தெரியுமா? 20%னா லெட் த ஷேர் டு பி 1. அப்ப ரிமைனிங் ஷேர் எவ்வளவு சார்? இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 5 அவுட் ஆஃப் 1. அப்ப 5 அவுட் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணிடுறோம்? ரிமைனிங் ஷேர் பாருங்க 1 ரிமைனிங் ஷேர். அதே மாதிரி 5 அவுட் ஆஃப் 1 then is equal to 5 minus 1 is equal to 5. அப்ப 5 out of 4. 5 out of 4 ரிமைனிங். அதுக்கு அடுத்தது பாருங்க நியூ ஷேர் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ். அடுத்தது ரிமைனிங் ஷேர் இன்டு ஓல்டு ஷேர். இதை அப்படியே கால்குலேட் பண்ண வேண்டியது. புரியுதுங்களா? அப்ப ஆக்சுவலா இந்த இல்லஸ்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் 3 இல்லஸ்ட்ரேஷனை நல்லா கால்குலேட் பண்ணிக்கோ. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் அடுத்து நீ கொஸ்டின் பண்ணி நம்ம மறுபடியும் நடத்துவோம். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது நிறைய சாப்டர் இருக்கு சார். அதனால நம்ம ஒவ்வொன்றையும் ஒர்க் அவுட் பண்ணிக்கணும்னா பண்ண முடியாது. அதுக்கு அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில். பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில். பாருங்க சில நேரத்தில் குட்வில் கொடுத்துருவாங்க சார். இதுல பாருங்க அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் குட்வில் அப்படின்னு பார்க்கும்போது அக்கார்டிங் டு ட்ரீட்மெண்ட் ஆஃப் குட்வில் when a new partners bring cash towards goodwill,
when new partner does not bring goodwill in cash or kind. When there are new partner brings only a part of goodwill in cash or in kind. அடுத்தது fourth one, existing goodwill. பாருங்க, goodwill brought in cash credited to the old partner's capital account. அதாவது எப்பயுமே குட்வில் கொடுக்கப்பட்டிருந்தால் அந்த குட்வில்ல 3 டைப் பார்க்கணும் சார். அப்ப குட்வில்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம், இந்த 4 டைப் கொடுத்திருக்கான் பாருங்க. பேஜ் நம்பர் 157, accounting the treatment of goodwill பாருங்க. when a new partner bring cash towards goodwill. Second one is when the new partner does not bring goodwill in cash. அதாவது குட்வில்ங்கிறது நாம என்ன ஏற்கனவே சொன்னாங்க. வாட் யூ மீன் பை குட்வில்? குட்வில் அப்படிங்கிறது இஸ் எ ஒன் டைப் ஆஃப் அசெட்ஸ். அப்ப குட்வில் அப்படிங்கிறது பிரிங் கேஷ் ஒன்லி ஆர் அதர் கைண்ட். அப்ப குட்வில்ங்கிறது நம்ம என்ன பண்றோம், ஓல்டு பார்ட்னருக்கு நியூ பார்ட்னரால் கொடுக்கப்படக்கூடிய ஒரு